நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரம் அத்தியாயம் 35. நிலநஞ்சு 4. கரேணுமதியின் அருகே மஞ்சத்தில் அமர்ந்திருந்த பிந்துமதி காலடியோசை கேட்டு எழுந்தாள். அவளுக்கு நன்கு தெரிந்த இரட்டை காலடியோசை. மாலதி உள்ளே வந்தே, அரசர்கள் வந்திருக்கிறார்கள் அரசே என்றாள். அவள் ஒன்றும் சொல்லாமல் தலையசைத்தாள். நகுலனும் சகதேவனும் உள்ளே வந்ததும் பொதுவாக தலை வணங்கி சுவர் ஓரமாக விலகி நின்றாள். நகுலன் கரேணுமதியின் அருகே குறுபீடத்தில் அமர்ந்து அவள் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான். சகதேவன் பிந்துமதியிடம், எப்படி இருக்கிறார்கள் என்றான். துயில்கிறார்கள், உள கொந்தளிப்பு என்று மருத்துவச்சி சொன்னாள். அகிபீனா அளிக்கப்பட்டிருக்கிறது என்றாள் பிந்துமதி. சகதேவன் தலையசைத்த பின் வெளியே செல்ல பிந்துமதி அவனை தொடர்ந்து வெளியே நடந்தாள். அருகே நின்றிருந்த பீமனை கண்டு கால் தளர்ந்து சுவர் சாய்ந்து நின்றாள். சகதேவன் விலகிச் சென்று நிற்க பீமன் அவளை நோக்காமல் தாழ்ந்த குரலில், என்ன ஆயிற்று அவர்களுக்கு என்றான். பிந்துமதி, எனக்கு எப்படி தெரியும் என்றாள். அவளுடைய அந்த எரிச்சல் அவனிடமும் உடனே எரிச்சலை உருவாக்கியது. திரும்பி தன் சிறிய கண்களால் அவளை நோக்கி, அவையில் எழுந்தவர்கள் பேசியவை எந்த அரசியும் பேசாதவை. தான் வந்த குலத்தை இழித்துரைப்பதில்லை குலமகள்கள் என்றான். ஆம், மலையில் எலி பிடித்துண்ணும் குலமகள்கள் நாவடங்கி கிடப்பார்கள் என்றாள் பிந்துமதி. அவளிடம் என்ன பேசுவது என்னும் திகைப்பு பீமன் முகத்தில் எழுந்தது. எதிர்ச்சொல் எடுக்கையில் மட்டுமே தன் உள்ளம் கூர்மை கொள்வதை அவள் உணர்வாள். அவன் சொல்ல போவதை நோக்கி அவள் செவி கொடுத்து விழிசரித்து உதடுகளை சுழித்தபடி நின்றாள். நான் மேலும் எதுவும் சொல்ல விழையவில்லை. சேதி நாட்டு அரசியின் உளக்குதிப்பு எதுவானாலும் அன்னையிடமோ பிறரிடமோ உரைக்கட்டும். அவர்களுக்கு உகந்த எதையும் ஆற்றவே இங்கே நாங்கள் உள்ளோம் என்றான். சிறைப்பட்டிருப்பவர்களுக்கு நல்லுணவும் ஆடையும் கவரியும் மஞ்சமும் எதற்கு என்றாள் பிந்துமதி. சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவை நாளும் பொழுதும் நினைவூட்டும். பீமன், சிறைப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் விடுதலை என்ன என்று கூறுக, நான் அதை அளிக்கும்படி சொல்கிறேன் என்றான். அவள் தலை திருப்பிக் கொண்டாள். என்ன வேண்டும் உங்களுக்கு? சேதி நாட்டுக்கு திரும்பிச் செல்ல விழைகிறீர்களா என்றான் பீமன் மீண்டும். அங்கே எங்களுக்கு முடியுரிமை இல்லை என்றாள் பிந்துமதி. அவன் பற்களை கடித்தபடி, சரி, முடிகொண்ட மன்னர் எவரையேனும் மணக்க விருப்பம் என்றால் அதையும் அறிவிக்கலாம். சேதி நாட்டில் அது இயல்வதுதான் என்றான். அவள் சினத்துடன் ஏறிட்டு நோக்கி உதடுகள் வஞ்சத்துடன் சுருங்க, நாங்கள் இன்று பொருளற்ற உடல் கொண்டவர்களாகிவிட்டோம். அதை உங்கள் விழி சுட்டி காட்டுகிறது என்றாள். நாடுனர் உண்டு நலமழிந்த மலர்கள் பாதையில் மிதிபடும் என்பார்கள் சூதர்கள். பீமன் தன்னை அடக்கி, நீ வீணே சொல் பெருக்கிக் கொள்கிறாய் என்றான். ஆம், இந்த உள்ளத்தை வைத்துக்கொண்டு என்னதான் செய்வது என்றாள். அவன் அவள் முகத்தை நோக்க அவள் விழி திருப்பிக் கொண்டாள். அவனை புண்படுத்த வேண்டும் என்று அவள் உள்ளம் மேலும் எழுந்தது. பீமன் மிகை சினம் கொள்ளாமல் மெல்லிய ஏளனம் கலந்த குரலில், இது உளச்சீர் குலைவு கொண்டவர்களின் வழக்கம். எத்தனை சுழற்றினாலும் இந்த திசை நோக்கி என் முள் வடக்கேதான் சென்று நிற்கும். பேசி பயன் இல்லை. நீயும் முது மருத்துவச்சியரிடம் பேசிப்பார் என்றான் பீமன். ஆக எங்களை உளம் சிதைந்தவர்கள் என்று சிறையில் அடைக்க எண்ணுகிறீர்கள் என்றாள் பிந்துமதி. அங்கே அஸ்தினபுரியின் புகழ்மிக்க சாளரம் உள்ளதே. இந்திரபிரஸ்தத்திலும் அப்படி சில சாளரங்களை உருவாக்குக. சொன்னது போதவில்லை என்று உளம் விம்ம. சாளரங்களில் அமர்ந்தவர்கள் பேறு பெற்றோர். நேராக சிதை மேடை. பிற துயர்கள் ஏதும் இல்லை அவர்களுக்கு என்றபோது அவள் குரல் உடைந்தது. மெல்லிய வெம்மலோசை எழுந்தது. பீமன் தனிந்து, இதோ பார், உன்னை எவ்வகையிலும் துன்புறுத்த நான் இங்கு வரவில்லை. உங்கள் அவை குரல்களால் சினம் கொண்டேன். ஆனால் அவை கலைந்ததுமே அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டேன். எங்கள் மேல் பிழைகள் உண்டு. எங்களுக்கு கற்பிக்கப்பட்டவற்றை செய்தமையால் எழுந்த பிழைகள். ஆண் என்றும் அரசகுடி என்றும் நாங்கள் கொண்ட ஆணவத்தால் ஆற்றப்பட்ட பிழைகள், அறியா பிழைகள். அவை அனைத்துக்கும் உன்னிடம் பொறுத்தருள்கையை கோர வேண்டுமென்றே வந்தேன் என்றான். அவளை நோக்கி தன் பெரிய கைகளை நீட்டி தலைக்கு மேல் குனிந்து,
நான் உன் முன் பணிந்து இதை கோருவதாக கொள். எவரும் கடந்த காலத்தை திருத்திக் கொள்ள இயலாது. சோழ நிகழ்வனவற்றின் மேல் எவருக்கும் எக்கட்டுப்பாடும் இல்லை. இயன்றவரை உனக்கு உண்மையுடன் இருக்கவும் உன்மேல் அன்பு கொண்டிருக்கவுமே முயன்றேன். அதில் அமைந்த குறைகள் அனைத்திற்கும் பெண் என்றும் அன்னை என்றும் நின்று கணிக என்றான். அவளுக்குள் ஒரு நெகிழ்வு ஏற்பட்டது. அதை சொல்லி அக்கணத்தில் அதுவரை அறிந்திருக்காத புதிய ஓர் உலகுக்கு செல்ல முடியும் என்று அவளகம் அறிந்திருந்தது. ஆனால் அதை எப்படி சொல்வடிவாக்குவதென அவள் அறிந்திருக்கவில்லை. அவள் முகத்தசைகள் பயின்றிருந்த நிறைவின்மையும் கசப்பும் காட்டும் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளவும் இயலவில்லை. அவள் எண்ணி இராமலேயே பிந்துமதி உதட்டை மட்டும் மெல்ல சுழித்தாள். அந்த சிறு செயல் அவன் கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் அழித்தது. அவனுள் அனல் பற்றி எரிய செய்தது. தன்னுள் எழுந்து புதிய உணர்வு நிலையை விந்தையுடன் நோக்கி கொண்டிருந்தமையால் அவள் அதை அறியவில்லை. அத்தருணம் மிக தெளிவாக அவளுக்கு தெரிந்தது. செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு கனிவு சொல் எடுத்தல், அல்லது ஒரு மென் தொடுகை, அல்லது ஒரு விழி நீர்த்துளி. ஆனால் அவளுள் இருந்த ஒன்று மேலும் ஒரு அடி முன்னகர ஏங்கியது. அவனிடமிருந்து இன்னும் ஒரு துளி கண்ணீரை நாடியது. அடிமைகளுக்கு அன்பு காட்டும் உரிமை அளிக்கப்படுவதுண்டா என்ன? விழி தூக்கிய போது அவன் விழிகளில் தெரிந்த துணுக்குரலையும் சீற்றத்தையும் கண்டபோது அது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் உள்ளம் எச்சரிக்கை கொண்டது. அதை மீறி அவள் அடுத்த சொற்றொடரை உரைத்தது. ஆணையிட்டால் கனிவையும் காட்டுகிறோம், பிறகென்ன? பீமன் பேரொலியுடன் தன் கைகளை ஓங்கி அரைந்து கொண்டான். அவள் அவ்வோசையில் திடுக்கிட்டாள். இறுக கிட்டித்த தாடையுடன். சில மானுட உள்ளங்கள் அடிப்படையில் இருள் நிறைந்தவை. நன்மையும் அன்பும் அறமும் அவற்றுக்கு மெய்யாகவே புரிவதில்லை. நூல்கள் திரும்ப திரும்ப அதை சொல்கின்றன. வாழ்வறிதல் அதன் மேல் மேல மேல முட்டிக்கொள்ளச் செய்கிறது. ஆயினும் அகம் நம்ப மறுக்கிறது. விருப்புடன் பற்களை நெறித்து உன்னை சந்தித்த முதல் நாளே நான் உணர்ந்தது அது. நீ பிறப்பிலேயே மானுடனின் நல்லியல்பை புரிந்து கொள்ள முடியாத உள அமைப்பு கொண்டவள். பிறப்பை பற்றி நீங்கள் பேசுவது முறை. சத்திரியர் என்பீர்கள், யாதவர் என பிறர் சொல்வார்கள். பெற்ற அன்னைக்கு அதுவும் உறுதியாக தெரியாது என்றாள். மிக பெரிய படைக்கலத்தை எடுத்துவிட்டோம் என்று அவளுக்கே தோன்றியது. ஆனால் அந்த கணத்தில் அவனை நொறுக்கி மிகவும் முன்னே செல்லாவிட்டால் அவன் தன்னை நொறுக்கி விடுவான் என அவள் அறிந்தாள். அவன் முகத்தில் இகழ்ச்சி புன்னகை எழுந்ததும் அவள் மேலும் சினம் கொண்டாள். நாங்கள் பிறந்த குடியில் குருதி என குருதியையே சொல்கிறோம், உமிழ்நீரையும் சிறுநீரையும் சேர்த்தல்ல என்றாள். கடுமையான சொல் ஒன்றை எடுத்ததுமே அவள் உள்ள மேலும் மேலும் என தாவியது. அங்கநாட்டரசரை வீரர் அவையில் குலம் சொல்லி எள்ளியவர் நீங்கள் என்று அறிவேன். இது உன் குலம் என அவர் கேட்க மாட்டார் என்று நம்பி எடுத்த சொல் அது. நான் கேட்கிறேன், என்ன குலம் நீங்கள்? ஆனால் அவன் மேலும் நிலை மீண்டு விரிந்த சிரிப்புடன், அதற்கு முன் நீ கூறு, நீ என்ன குலம்? சத்திரியர்களா நீங்கள் என்றான். அவள் ஏன் ஐயமா என்றாள். எவ்வகையில் என்று அவன் கேட்டான். அவள் அவன் செல்லவிருக்கும் திசையை உய்த்து கொள்ளாமல், உபரிசரவசுவின் குடியில் பிறந்த எங்கள் தந்தை யாதவ அரசியை பட்டத்தில் அமர்த்தி இருக்கலாம். எங்கள் அன்னையர் கலிங்கத்தின் தூய சத்திரியர்கள். அவன் என்ன எண்ணுகிறான் என அவள் உள்ள மையம் கொள்ள அவன் முகம் நோக்கி அவள் விழிகள் உருண்டன. உன் அன்னையரின் அன்னையர் எவர், எக்குடி என்றான் பீமன். ஏன் என்று கேட்டபோது அவள் குரல் தழைந்திருந்தது. உத்தரகலிங்கத்தின் மன்னர் அருணதேவர் மகா நிஷாதகுடியிலிருந்து கொண்ட சிற்றரசிக்கு பிறந்தவர் உங்கள் மூதன்னை என்றான் பீமன். இளிவரலுடன் முகம் விரிய, நிஷாதகுடியின் அடங்காமை உங்கள் இருவரில் வெளிப்படுவது அதனால்தான் என தொடர்ந்தான். அவள் இல்லை என்று வீறிட்டாள். சிறுமை செய்ய எதையும் சொல்லலாம். அவன், நீ சொன்னாயே அங்கனை அவையில் நிறுத்தி உசாவியன் நான் என, அதே நாவுதான் இது என்ற பின் அப்பால் நின்றிருந்த சகதேவனை நோக்கி கைத்தட்டி அழைத்து, இளையோனே, கலிங்கத்தின் குலக்கதையை சொல்லும் நூல் எது என்றான். சகதேவன் அருகே வந்து, எதற்காக என்றான். சொல்க என்றான் பீமன். அர்க்க குல வைபவம்
என்றான் சகதேவன். பிந்துமதி இல்லை இல்லை என சொன்னபடி மீண்டும் அறைக்குள் செல்ல முயன்றாள். நில், துணிவிருந்தால் நின்று கேட்டுவிட்டு செல் என்றான் பீமன். நான் எதையும் அஞ்சவில்லை என்றாள் பிந்துமதி. அவ்வாறென்றால் நில், கேட்டுவிட்டு செல் என்றான். சகதேவனிடம், அங்கே விரலி என எவளேனும் இருக்கிறாளா பார், இருந்தால் அழைத்து வா என்றான். பிந்துமதி வஞ்சம் தெரிந்த முகத்துடன், குலமிலிகள் குலத்தையே உள்ளூர தவம் செய்கிறார்கள் என்றாள். ஆம், நான் சொல்வதும் அதையே, பொறு என்றான் பீமன். சகதேவன் சென்று ஓர் ஏவலனுடன் விரலியை அனுப்பினான். பின்னால் ஆடையை முதுகில் முடிச்சிட்டு கட்டிய விரலி வந்து வணங்கினாள். ஏவலன், அரண்மனையில் இன்று கொற்றவை பூசனை, அதற்கு பாட வந்திருக்கிறாள். இவள் பெயர் கராளி என்றான் ஏவலன். கராளி தலை வணங்கி நின்றாள். உனக்கு அர்க்ககுல வைபவம் உளப்பதிவாக தெரியுமா என்றான் பீமன். ஆம், அதை அறியாத விரலியர் அரிது. கலிங்க சிற்பிகள் கேட்க விழைவதும் பொருள் அருள்வதும் அதற்கே என்றாள் கராளி. அதில் இறுதியாக உத்தரகலிங்கத்தின் அருணதேவர் குறித்த சர்க்கத்தை நினைவு கூர்கிறாயா? விரலி, ஆம் அரசே, அரசர் அருணதேவர் கொண்ட மகா நிஷாதகுடியின் அரசியை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கும் என்றாள். அதுவே இறுதி பகுதி, அதை மட்டும் பாடி கேட்பவர்கள் உண்டு. பீமன் புன்னகைத்து, சொல்க, அந்த அரசி யார் என்றான். மகா நிஷாதகுடியின் அரசர் காரகரின் மகளாகிய அவருடைய இயற்பெயர் மராளிகை. மகா நிஷாதம் கலிங்கத்தின் சார்பு நாடென்று முத்திரையிட்டு முரசறைந்த நாளில் அரசருக்கு தன் மகளை கொடையளித்தார் மகா நிஷாதர். அவளை தன் 8 அரசியரில் ஒருத்தியாக்கி அருணை என்று பெயரிட்டு அரண்மனை சேர்த்தார் அருணதேவர் என்றாள் விரலி. அவர்களுக்கு 2 மகள்கள். மூத்தவர் சுனித்தை, இரண்டாமவர் சுனந்தை. அவர்களையே சேதி நாட்டரசர் தமகோஷர் மனம் கொண்டார். பிந்துமதி கைகள் நடுங்க நெஞ்சில் அவற்றை வைத்து அழுத்தி கொண்டாள். பீமன் புன்னகைத்து தன் இடையிலிருந்து பொன் நாணயத்தை எடுத்தான். அவள் அதை கண்டதுமே முகம் மலர்ந்து, காவியத்தில் இல்லாத செய்தி ஒன்றுண்டு அரசே, அது செவி வழி பாடல். அருணதேவரின் அரசி அருணையுடன் அவர் குலத்து தெய்வமாகிய நக்னையுடன் வந்துவிட்டது. கலிங்கத்தின் அரண்மனைக்குள் முதற் கால் வைத்து நுழைந்ததுமே நக்னை அவரை பிடரியில் அறைந்து குப்புற வீழ்த்தியது. வலிப்பு வந்து மருத்துவ நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அரசி 8 நாட்களுக்கு பின்னரே நிலை மீண்டார். அதன் பின்னர் அன்னை நக்னை எப்போதும் அரசியுடன் இருந்தாள். நக்னை அடர்காடுகளில் ஆடையின்றி அலையும் கரிய உடலும் நீள் குழலும் அனல் விழிகளும் கொண்ட தெய்வம். அவளுக்கு அரசி அணிந்த அணி ஆடைகள் உகக்கவில்லை. அருணை அணிந்திருக்கும் ஆடைகளையும் பூண்களையும் அவை நிகழ்வுகள் முடிந்த மறுகணமே கழற்றி வீச விரும்புவார். எளிய மர உரியையே அவர் அணிந்திருந்தார். மெல்ல மெல்ல நக்னை அவரை முழுதாட்கொண்டாள். அரசியின் விரல்களை அவள் எடுத்து கொண்டாள். நூல் பயில்கையிலும் உரையாடுகையிலும் ஆழ்ந்துறங்குகையிலும் கூட அரசியின் கைகள் மிக விரைவில் இயங்கிக் கொண்டிருக்கும். அவை அவர் அணிந்திருக்கும் ஆடையே நூல் நூலாக பிரித்து உதிர்க்கும். ஒரு நாழிகைக்குள் ஒரு பட்டாடை நூல் குவியலாக கீழே கிடக்கும். ஆடையற்று நின்றிருக்கும் அரசி அதை அறிவதுமில்லை. சேடியர் அவருக்கு ஆடைகளை மாற்றி மாற்றி அணிவிப்பார்கள். பின்னர் அவ்வண்ணமே விட்டுவிட்டார்கள். ஆடையில்லாது அலைந்த அவர் ஒரு நாள் எவரும் காணாமல் மறைந்தார். கலிங்கத்தின் காடுகளுக்குள் வேட்டையாடச் சென்றவர்கள் அவர் ஆடையில்லாமல் காணிருளில் உலவுவதை கண்டனர். காட்டுக்குள் சிற்றாலயம் ஒன்று அமைத்து அங்கே ஆடையில்லா கரிய சிலை வடிவில் அவரை நிறுவினர். அங்கே அவருக்கு ஆண்டுக்கொரு முறை கரும்பன்றியை பலி கொடுத்து வணங்குகிறார்கள். அவள் தலை வணங்க பீமன் பரிசிலை அளித்து அவளை அனுப்பிவிட்டு பிந்துமதியை நோக்கி திரும்பினான். முகம் வெளுத்து உடல் நடுங்க சுவரில் சாய்ந்து அவள் நின்றாள். அவன் அவள் நிலையை கண்டதுமே சினம் அழிந்து மீண்டும் உளம் கனிந்தான். என்ன செய்கிறது உனக்கு? நோய் கொண்டிருக்கிறாயா என்றான். அவள் ஒரு கையும் காலும் மெல்ல விதிர்த்தன. இதோ பார், நான் உன் ஆணவ பேச்சுக்கு மறுமொழி சொன்னேன். குலம் குறித்த எந்த சொல்லும் என் அன்னையை நோக்கி எழுவது. அதை மட்டும் என்னால் தாழ முடிவதில்லை. அவள் பற்கள் கிட்டித்திருக்க தலையை அசைத்தாள். தாளவையலா வலி கொண்டது போல் இருந்தது அவள் முகம். இளமையில் கௌரவரின் குல தூய்மை எங்களுக்கு இல்லை என்ற பேச்சே என்னை சூழ்ந்திருந்தது.
ஆகவே குலம் குறித்தே எண்ணிக்கொண்டிருந்தேன். அதை பற்றியே கேட்டறிந்தேன். ஆனால் 14 ஆண்டு காணேகளில் நான் கண்டது ஒன்றே. பாரத வருஷத்தில் எக்குலமும் தூயதல்ல. அதை புரிந்து கொண்ட பின்னரே நான் உளம் விலகினேன் என்றான் பீமன். இது எளிய வஞ்ச விளையாட்டு. நீ உமிழ்ந்ததும் நஞ்சு, நான் உமிழ்ந்ததும் அதுவே. அதற்கு அடியில் உன்மேல் அன்பு கொண்டிருக்கிறேன். அதை ஐயமரச் சொல்வேன். அவள் விழிகள் அவனை அறியவே இல்லை என்று தோன்றியது. இதை மறந்துவிடு. நான் சொன்னவை மறைக. நான் அவற்றின் பொருட்டு உன்னிடம் பொறுத்தருள கோருகிறேன் என்றான் பீமன். இது ஆண்களின் சிறுமை. அதை கடப்பது பெண்களின் இயல்பு. பெரிதாக எண்ணாதே என அவன் அவள் தோளை தொட வந்தான். அவன் கை படுவதற்குள்ளாகவே அவள் தோள் புறவி தோல் என விதிர்த்தது. அவன் கைகளை விலக்கி கொண்டான். சில கணங்கள் அவளை கூர்ந்து நோக்கிவிட்டு பெருமூச்சுடன் விலகி வேறெங்கோ நோக்கி நின்றான். அவள் சுவரில் ஓவியம் என பதிந்து அசைவற்று நின்றாள். நகுலன் கதவை திறந்து வெளிவந்தான். செல்வோம் என்றான். எப்படி இருக்கிறார்கள் என்றான் பீமன். உடல்நிலை சீரடைந்து விட்டது. ஆனால் உளம் எங்கோ இருக்கிறது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று புரியவில்லை. ஏதோ அறியா மொழி என்றான் அருகணிந்து. சேதி நாட்டு மொழியா என்றான் சகதேவன். அல்ல, கலிங்க மொழியும் அல்ல என்றான் நகுலன். ஓய்வெடுக்கட்டும், வா என்று சகதேவனின் தோளை தொட்டான். பிந்துமதியிடம், நோக்குக அரசி, எதுவென்றாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள் என்ற பின் நடந்தான். பீமன் அவளை திரும்பி நோக்காமல் கைகளை வீசியபடி பின்னால் நடந்து சென்றான். பிந்துமதி அவர்கள் செல்வதை நோக்கியபடி நின்றாள். அவள் உள்ளம் அடங்கி சொல்லின்றி இருந்தது. ஆனால் உடல் துள்ளி கொண்டிருந்தது. இடைக்கு கீழே கால்கள் குளிர்ந்து உயிரிழந்தவை போல் இருந்தன. தன்னை 100 முறை உந்தியும் உடல் கிளம்பவில்லை. பின்னர் அவள் விழப்போனாள். சுவரை பற்றி கொண்டதும் உடல் உள்ளத்துடன் தொடர்பை மீட்டு கொண்டது. சுவரையும் நிலையையும் பற்றியபடி மெல்ல உள்ளே சென்றாள். அங்கே மஞ்சத்தில் வெளிரி சற்றே உலர்ந்தது போல் இருந்த முகத்துடன் ஒட்டிய உதடுகளுடன் கைகள் தளர்ந்து படுத்திருந்த கரைநுமதியின் கை விரல்களையே நோக்கி கொண்டிருந்தாள். அவை அசைவற்றிருந்தன என்பது அவளுக்கு ஏமாற்றம் அளித்தது. அவை அசைய வேண்டும் என்றும் ஆடையின் நூல்களை பிரிக்க வேண்டும் என்றும் அவள் விழைந்தாள். எழுக எழுக என அவ்விரல்களிடம் சொன்னாள். அவை மெழுகாலானவை போல தெரிந்தன. நீள் மூச்சுடன் அவள் விழி திருப்பிய போது அச்சொல்லை கேட்டாள். அதை முன்னரும் பலமுறை கேட்டிருந்தாள். திடுக்கிட்டு கரேனுமதியின் வாயை பார்த்தாள். அதில் சொல் எழுந்திருப்பது மெல்லிய அசைவு எஞ்சி இருப்பதிலிருந்து தெரிந்தது. அந்த வாயையே நோக்கி கொண்டிருந்தாள். அவள் உடல் உலுக்கி அசைய உதடுகள் குவிந்து இன்னொரு சொல்லை சொல்லின. அதையும் அவள் பலமுறை கேட்டிருந்தாள். அது ஒரு சொல் என்று தோன்றியதே இல்லை. அன்னை சொல்லி இருக்கிறாளா அதை? சிற்றன்னையா? அவள் பெருமூச்சுடன் விழி திருப்பவிருக்கையில் அவ்விரல்கள் அசைவு கொள்வதை கண்டாள். அப்போது அது அவளை மிகவும் ஆறுதல் படுத்துவதாக இருந்தது. கரேநுமதியுடன் பிந்துமதி தேரில் ஏறி கொண்ட போது அரண்மனை முற்றத்தில் தேவிகையும் விஜயையும் வந்திருந்தார்கள். அவர்கள் வருவார்கள் என பிந்துமதி எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சேதி நாட்டுக்கே திரும்பி செல்லவிருப்பதை மாலதியின் வழியாக குந்திக்கு மட்டும் சொல்லி அனுப்பியிருந்தாள். அங்கிருப்பதும் நன்றே, அரசு சூழ்தல்களில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்லி அனுப்பியிருந்தாள். சுரேசர் தேரையும் காவல் படைகளையும் ஒருங்கமைத்து செய்தி சொல்லி இருந்தார். புலரிக்கு முன் கருக்கிருளிலேயே கிளம்பி விடலாம் என்று பிந்துமதி எண்ணி இருந்தாள். ஆனால் கரேனுமதியை உருக்கி இறக்குவதற்கு நெடுநேரமாகியது. அவள் காலையில் வெற்றுடலுடன் மஞ்சத்தில் கிடந்தாள். நாவில் அந்த அறியா சொற்கள் ஒலித்து கொண்டிருந்தன. அவளை நீராட்டறைக்கு கொண்டு சென்ற பின் பிரிக்க முடியாத கெட்டியான கரையுள்ள ஆடைகளை கொண்டு வரச் சொல்லி அணிவித்தாள். மேலும் 20 ஆடைகளை எடுத்து கொண்டு சென்று தேரில் வைக்க சொன்னாள். கரேனுமதி அவளிடம் சொல்லப்பட்ட அனைத்தையும் பாவை என செய்தாள். ஆனால் அவள் நாவில் அச்சொற்கள் அவ்வப்போது எழுந்தன. பதற்றத்துடனும் கிளர்ச்சியுடனும் அச்சொற்களை சொல்லி உடனே தளர்ந்து அமைதி கொண்டாள். தேர் வந்து நின்ற போது, வருக அக்கையே என்று பிந்துமதி சொன்னாள். கரேனுமதி அவளுடன் நடந்தாள். மரப்படிகள் ஒவ்வொன்றிலும் நின்று நின்று இறங்கி அவர்கள் முற்றத்திற்கு வந்தபோது அங்கே தேவிகையும் விஜயையும் வந்திருந்தார்கள். முதல் நோக்கில் அவர்கள் பிந்துமதியிடம் கடும் வஞ்சத்தை எழுப்பினர்.
பின்னர் அவள் தன்னை மெல்ல தணிவித்துக் கொண்டாள். கரேணுமதியின் நிலை அவர்களில் உவகையை உருவாக்குகிறதா என அவள் விழிமுனை அவர்களின் விழிகளை தொட்டு தேடியது. ஆனால் அவர்கள் இருவரும் துயர் கொண்டவர்கள் போல் இருந்தார்கள். உவகையை திறம்பட மறைக்கிறார்கள் என அவள் எண்ணிக்கொண்டாள். தேவிகை அருகே வந்து முகமன் உரைத்து, அன்னை சொன்னார்கள் நீங்கள் கிளம்பவிருப்பதாக. அங்கே அனைத்தும் மேலும் நன்றாக அமையும் என்றால் அதுவே நன்று. அங்கே மருத்துவர்கள் உண்டு. பெருநகரம், சத்திரியர்களின் தொல்நிலம் என்பதனால் அனைத்தும் அங்கே முதிர்வு கொண்டுள்ளன என்றாள் பிந்துமதி. விஜயை, அவ்வாறுதான் கேட்டோம் என்றாள் பிந்துமதி. எங்கள் மைந்தன் வந்தான் என்றால் மட்டும் செய்தி சொல்க. அவனை ஒருமுறை நோக்க நாங்கள் விரும்புகிறோம். அவன் போருக்கு செல்வான் என்றால் அதற்கு முன் எங்களிடம் வந்து வாழ்த்து பெற்று செல்ல வேண்டும். அவ்வாறே என்றாள் தேவிகை. அவள் கரேணுமதியிடம் தேரில் ஏறும்படி சொல்ல அவள் அச்சொல்லை உரைத்தபடி மேலேறி அமர்ந்தாள். பிந்துமதி விஜயிடமும் தேவிகையிடமும் விடை பெற்று கொள்ளாமல் விழி விலக்கி கொண்டு தேரின் படியேறி உள்ளே அமர்ந்து செல்க. மூங்கில் கூடையுடன் மாலதி பாய்ந்து ஏறிக்கொண்டாள். என்ன செய்கிறாய் இழி மகளே, தேரை கவிழ்க பார்க்கிறாயா என்றாள் பிந்துமதி. அவள் மூலையில் அமர்ந்தபடி, சிற்றாடைகள், உன்னை சிதையேற்றும் நாள் அணுகுகிறது என்றாள். தேர் சீர்செலவு கொண்டதும் பெருமூச்சு விட்டு கைகளை விரித்து அமர்ந்தபடி, சேதி நாட்டு எல்லைக்கு செல்ல எத்தனை நாள் ஆகும் என்று பிந்துமதி கேட்டாள். 8 நாட்கள் என்றனர் அரசி என்றாள் மாலதி. அவள் பெரும் மூச்சு விட்டு பின்னால் சென்று மறைந்த அரண்மனையை நோக்கினாள். அவரிடம் செய்தி சொன்னாயா என்றாள் மாலதி. இல்லையே, என்னிடம் அவ்வாறு பணிக்கப்படவில்லை என்றாள். அறிவிலி, நான் அன்னையிடம் சொல்ல சொன்னேன், அவர் சொல்லி இருப்பார். மாலதி ஆம் என்றாள். அவள் மாலதியை சினத்துடன் நோக்கிவிட்டு விழிகளை விலக்கி கொண்டாள். பீமன் முற்றத்திற்கு வர வாய்ப்பில்லை என்று அறிந்திருந்தாலும் சகதேவனும் நகுலனும் முற்றத்திற்கு வருவார்கள் என அவள் எதிர்பார்த்தாள். ஒருவேளை பீமனே கூட வரக்கூடும். வருபவன்தான் அவன். அவனுள் எளிதில் கனியும் பெண் உள்ளம் இருப்பதை அவள் உள் அறிந்திருந்தாள். அவன் ஓரிரு நற்சொற்கள் சொன்னால் கூட உளம் குழைந்து அங்கேயே அழுது விட்டிருக்க கூடும். அவன் நெஞ்சில் முகம் பதித்து வெம்மி அழுதிருக்க கூடும். ஆனால் அதுவும் ஐயமாகவே இருந்தது. அந்த நாடகம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்க வஞ்சமும் ஆணவமும் நிறைந்த சொற்களை அவள் உரைத்திருக்கும். இன்னும் ஒரு வெறுப்புரையின் தருணம்தான் நடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒருவேளை அவனை மீள முடியாதபடி நெஞ்சில் தாக்கிவிட்டு அவள் கிளம்பியிருக்க இயலும். அது எஞ்சிய வாழ்நாள் எல்லாம் அவள் எண்ணி மகிழும் ஓர் இனிமையாக உடன் வந்திருக்க கூடும். எஞ்சிய வாழ்நாளா? அப்படியென்றால் இனி வரப்போவதே இல்லையா? இல்லை என அவள் உள்ளம் நன்கு அறிந்திருந்தது. அம்முடிவை எண்ணி எடுக்கவில்லை. அம்முடிவு அவளுள் எப்போதும் இருந்ததே என்பதை கண்டடைந்தாள். அவர்கள் புறவியில் தொடர்ந்து வருவார்கள் என்ற எண்ணத்துடன் அவள் ஒழுகி மறையும் சாலையை நோக்கி கொண்டிருந்தாள். காலையொளி எழத் தொடங்கி இருந்தது. வணிகர்கள் கடைகளை திறந்து கொண்டிருந்தனர். ஆலயம் சென்று மீளும் பெண்கள் சாலை எங்கும் நடந்து கொண்டிருந்தனர். காலையா மழை இருளா என ஐயம் வந்தது. ஒரு யானை குளித்த கருமையுடன் எதிரே வந்தது. அந்தனர் குழு ஒன்று வெண்ணிற ஆடையுடன் கடந்து சென்றது. கோட்டையை கடந்து பெருஞ்சாலையை அடைந்து 2 காவல் கோட்டங்களை தாண்டுவது வரை அவள் சாலையை நோக்கி கொண்டிருந்தாள். பின்னர் நீள் மூச்சுடன் தளர்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். எரிச்சல் ஊறத் தொடங்கியது. அவள் தேரில் அமர்ந்து விழியோட்டி தேடுவாள் என்று அவனுக்கு தெரியும். தெரிந்தமையால் தான் வராதிருந்தான். அவன் அவளிடம் சொல்கிறான், அவள் அவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல என்று. அவள் வந்த நாள் முதல் அவன் சொன்னதெல்லாம் அதுவே. அவள் அவனிடம் அதற்கான மறுமொழியைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். திரும்பி செல்ல ஆணையிட வேண்டும் என ஒரு கணம் உளம் எழுந்தது. அவனை நேரில் கண்டு அம்முகத்தில் உமிழ்ந்த பின் திரும்பி தேரில் ஏற வேண்டும், அல்லது அவன் முன் சங்கரித்து செத்து விழ வேண்டும். கூறிய சொல் கூட எடுக்காமல் இப்படி கிளம்பியது அறிவின்மை. இது ஒளிந்தோடுதல். அதை காணவே அந்த இழிக்குலத்து பெண்கள் முற்றத்திற்கு வந்தனர். இந்நேரம் அவர்கள் அந்நிகழ்வை தங்கள் கொழுநர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருப்பார்கள். அவள் திரும்பிய போது கரேணுமதி கீழாடை இல்லாமல் அமர்ந்திருந்தாள். என்னடி செய்கிறாய்? உன்னைத்தான் என்று கூவியபடி அவள் மாலதியை எட்டி உதைத்தாள். மாலதி வெளியே நோக்கி கொண்டிருந்த விழிகளை திருப்பி கரேணுமதியை நோக்கிய பின்
எழுந்து கூடையில் இருந்த ஆடையை எடுத்து கரேணுமதிக்கு அணிவித்தாள். பிந்துமதி தன் காலில் நூல்கள் இடறுவதை உணர்ந்து கீழே நோக்கினாள். வெண்புழுக்கள். அவை எங்கிருந்து எழுகின்றன? இவள் உடலுக்குள் இருந்தா? விரைவில் என்று மாலதியை சினந்தாள். ஆணை என்று சொல்லி மாலதி புன்னகைத்தாள். அப்புன்னகை பிந்துமதியை நடுக்குற வைத்தது. ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள். சொல் திரளாமல் மெல்ல உளம் ஓய்ந்து விழிகளை மூடிக்கொண்டாள். குருதிச்சாரல் 35வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.